சீக்கிரமா. ஏண்டா அழற? என்னடா கையில? என்னடா இது? கை கடிச்சு கடிச்சு செவந்து இருக்கு. கை அரிக்குதுமா. பூச்சி கீச்சி கடிச்சுதா? அம்மா இங்கம்மா, அம்மா இங்கேயும்மா. நீ ஏண்டா எல்லா காயினு போற உங்க அப்பா மாதிரி? இரு, விபூதியை தேய்க்கிறேன். ஜெயராமா, கையை காட்டு. இப்ப எப்படி இருக்கு? அரிப்பே இல்லப்பா. மாத்தி இலை தேய்ச்சேன். விஷத்துக்கு விஷம், மாத்து மருந்து. இது என்ன இலப்பா? வேண்டாம், உனக்கு இதெல்லாம் ஒன்னும் தெரிய வேண்டாம். பச்சை இலை ஆராய்ச்சி எல்லாம் உங்க அப்பாவோடவே போகட்டும். ஆர்வத்தை தடுக்காத. தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான்னு சந்தோஷப்படு. பிற்காலத்துல வைத்தியர் ஆகலாம், மூலிகளை ஆராய்ச்சி பண்ணலாம். குழந்தைகளோட புத்தி கூர்மை பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் தெரியணும்னு கட்டாயம் இல்லை. பிறந்த குழந்தையோட அசைவுல இருந்தே அது அசடா சமத்தான்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா அம்புஜத்தோட ஒரு குழந்தை அசடா? நீங்க சொன்ன அறிகுறி ஒரு குழந்தைகிட்ட இல்ல. அதோட குரலும் அழுகையும் காதுக்கு நாராசமா இருக்கு. வெளியில சொன்னா வம்பு பேசுவான்னு மூடி மூடி வச்சுட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு சரியா தெரியல. இதுக்கு நடுப்புற அப்பா வேற ஏதோ ஹோமம் பண்றதா இருக்கார். அதுக்கும் இந்த குழந்தைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு தெரியல. என்ன? தொந்தரவு பண்ணாத, நீ போகலாம். அவன் இங்கேயே இருக்கட்டும். எப்படா தப்பு நடந்துச்சு? ஒரே பச்சை இலை, ஒரே அளவு விகிதம், ஒரே பக்குவம், ஒரே சாறு, ரெண்டா பிரிச்சு தனித்தனியா தானே கொடுத்த. எப்படி தப்பு நடந்துச்சு? சொல்டா, எப்படி நடந்துச்சு? கை வலிக்குதுப்பா. வலிக்கட்டும், வலிக்கட்டும். என் முயற்சிக்கு, என் ஆராய்ச்சிக்கு, என் சிகிச்சைக்கு கிடைச்ச முதல் அடி எனக்கும் வலிக்கிறதுடா, எனக்கும் வலிக்கிறது. தப்பு நடக்காது, நடக்க கூடாது, நடக்க விட மாட்டேன். விஷக்கடிக்கு மாத்து மருந்து கொடுத்தா மாதிரி குழந்தையோட பலவீனத்தை கண்டுபிடிப்பேன், நிவர்த்தி செய்வேன், ஓய மாட்டேன். என் ஆராய்ச்சி தோல்வி அடைய விட மாட்டேன். இங்க எதுக்கு வந்த? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வருவாங்க? சினிமா பார்க்கவா? கிண்டல, பிரியாவை பார்க்க தானே வந்தேன். தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேட்குறேன்? நான் அவ்வளவு சொல்லி நீ வந்திருக்கன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏன் தைரியம் உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் வேண்டாம், நான் மோசமானவன். So what? என் பொறுமையை அளவுக்கு மீறி சோதிக்கிற. நான் தான் பிரியாவை லவ் பண்ற, குறுக்க வராதன்னு சொன்னேன்ல. ஆனா பிரியா உன்னை லவ் பண்றாளான்னு உனக்கு தெரியுமா? இப்ப சொல்றேன் கேட்டு. நானும் பிரியாவும் தான் லவ் பண்றேன். இனிமேல் எங்க வாழ்க்கையில நீ குறுக்க வராத. அவளை மீட் பண்றோன்ற நினைப்பையே மறந்துடு. புரியுதா?
மார்னிங் ஷைலஜா. ஹே ஹாய் பிரியா, குட் மார்னிங். உங்க டிராஃப்ட் ரெடியா இருக்கு. நேத்து ரெடி ஆயிடுச்சு. மேனேஜர் கிட்ட இருக்கு, கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ பிரியா, ஒரு நிமிஷம். ஹலோ சார், பிரியா வந்திருக்காங்க. ஓகே. ம் ஓகே சார், போலாம். தேங்க் யூ. யூ வெல்கம். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் ரிசல்ட்ஸ், நாட் எக்ஸ்கியூசஸ். உன்னால் அதை முடிக்க முடியலன்னா நீ எனக்கு தேவை கிடையாது. இது எப்படி செஞ்சு முடிக்கணும்னு எனக்கு தெரியும். யூ டோன்ட் நோ தி அதர் சைட் ஆஃப் மீ. குட் மார்னிங் மிஸ்டர் விக்ரம். குட் மார்னிங் பிரியா, ப்ளீஸ் சிட் டவுன். கால வேளையில் கழுத்து இருக்கிறாங்க. உங்க டிராஃப்ட். மை சின்சியர் அப்பாலஜிஸ் ஃபார் தி டிலே. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பர்பஸ்க்காக இந்த லோன் அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு இந்த பணம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அந்த எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ண தான் அந்த லோன். ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு. யூ ஆர் ரைட். எல்லாமே பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே. என்னாச்சு? நான் எப்பவுமே ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறவ, தப்பா நினச்சிக்காதுங்க. இப்படி கடலே மஞ்ச் பண்ணிக்கிட்டு பேசுறது பேட் மேனர்ஸ். தப்புதான், தப்புதான். ஆனால் இந்த உலகத்தில் தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. சில தவறுகள் தெரிஞ்சு பண்ணுறோம், சில தவறுகள் நம்மளே அறியாமல் நடக்குது. ஆக்சுவலாக இந்த பழக்கம் எப்போ எப்படி ஏற்பட்டுச்சுன்னு எனக்கே தெரியாது. பட் ஐ எம் அடிக்டட் டு இட் நவ். அடிக்ஷன்னு சொல்லாதீங்க, இது ஜஸ்ட் ஒரு வகையான வீக்னஸ். வார்த்தைகளை மாற்றி போட்டாலும் உண்மை அதுதான். இது என்னுடைய கண்ட்ரோலை மீறி நடக்கிற விஷயம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி, கண்ட்ரோலை மீறி சில விஷயங்கள் நடக்கும். ஏன் உங்களுக்கு கூட அந்த மாதிரி நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி முழுக்க யார்கிட்டையும் சத்தமே போடக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்ச உடனே, எங்கள் ஸ்டாஃபை பார்த்த உடனே உங்களையும் அறியாமல் சத்தம் போட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் ஹியூமன் சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா? இல்லை 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 இல்லை, நான் வெறும் MBA தான். நீங்கள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான். நம்ம கட்டுப்பாட்டை மீறி சில சமயம் சில விஷயங்கள் நடக்கும். நம்ம ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறோன்னு நம்மளுக்கே தெரியாது. எக்ஸாக்ட்லி, தட் இஸ் ஹியூமன் மைண்ட். சரி மிஸ்டர் விக்ரம், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டூ மச் ஆஃப் யுவர் டைம். நான் கிளம்புறேன். அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் ஃபார் த ஜாப். யூ வெல்கம். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை, ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது லோன் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்கள். வரேன், கட்டாயமாக வருவேன். ஆனம் தானம் தத்தானம் 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 ததானம் ததாகனம் ததானம் தானம் தானம் ததாகனம் தம் ததாகனம் தானம் ததாகனம் தானம் ததாகனம் ததாகனம் ததானம் ததாகனம் ததாகனம் தா ஆனம் ததாகனம் 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 தானம் ததாகனம் ததானம் 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 ததாகனம் ததா தானம் தானம் ததாகனம் ததாகனம் ததானம் ததானம் தத்தானம் தத்தானம் தானம் ததானம் தானம் தானம் ததானம் ததானம் தானம் தம் ததானம் தம் ததானம் தம் ததானம் தானம் தம் ததானம் தம் ததானம் தம் ததானம் ததானம் ததா தானம் ததானம் 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 தானம் தானம் ததானம் தானம் தானம் ததானம் ததானம்
தானம் தொம் ததானம் தொம் ததானம் தொம் ததானம் தானம் தொம் ததானம் தொம் ததானம் தொம் ததானம் ததானம் ததா தானம் ததானம் 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 தானம் தொம் ததகனம் ததகனம் தொம் தனம் ஆனம் தானம் ததானம் 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 ததாகனம் ததானம் தானம் தானம் ததாகனம் தொம் ததாகனம் தானம் ததாகனம் தானம் ததாகனம் ததாகனம் ததானம் ததாகனம் ததாகனம் தா ஆனம் ததாகனம் 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 தானம் ததாகனம் ததானம் ததாகனம் ததானம் ததாகனம் ததா தானம் தானம் ததாகனம் ததாகனம் ததானம் ததா தானம் தத்தானம் தத்தானம் தானம் ததானம் தானம் தானம் ததானம் ததானம் தானம் தொம் ததானம் தொம் ததானம் தொம் ததானம் தானம் தொம் ததானம் தொம் ததானம் தொம் ததானம் ததானம் ததா தானம் ததானம் 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 தானம் தொம் ததகனம் ததகனம் தொம் தனம் தா ராஜேஷ், பரமசிவா, ராஜேஷ். ஆண்டி என்ன ஆண்டி? என்ன ஆண்டி முகெல்லாம் இப்படி வெறுத்து போயிருக்கு? எனக்கு அழைப்பு வந்துடுத்துடா. என்ன ஆண்டி ஏதோ உளறீங்க? அழைப்பு வந்துடுத்துன்னா சாவை பத்தி பேசுறேன்னு நினைச்சியா? பட பைத்தியம். அன்னைக்கு என் பிறந்த மண்ணை மிதிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதுக்கான அழைப்பு வந்துடுத்துன்னு சொல்ல வந்தேன். நீ ராமச்சந்திர சொல்லி நாளைக்கு இதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடும். என்ன ஆண்டி நிமிஷத்துல டென்ஷன் பண்ணிட்டீங்க? ஏண்டா நான் சொன்னது சரியா புரிஞ்சுக்காம நீங்களும் ஏதாவது கற்பனை பண்ணிட்டு நான் டென்ஷன் பண்றதா சொன்னா என்னடா அர்த்தம்? போன் அடிக்கிறது, யாருன்னு போய் பாரு. ஏண்டா பரமசிவம், என் குடும்பத்திலேருந்து வந்து இந்த தலைமுறையை சேர்ந்த யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த ஊர்ல இருக்க மாட்டா? இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். கொஞ்சம் செலவு பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். நீ செலவழித்து விடுதலையே இரு. நீ ஒன்னும் கண்டுபிடிக்க வேண்டாம். நான் எப்பவும் வழிபடுற இந்த ராமர் எனக்கு வழி காட்டுவார். இல்ல ஆண்டி, பேசாம ஒரு வேலையை போய் பார்.